சிபிஐயுடைய இரண்டாம் கட்ட விசாரணைக்காக தவேக தலைவர் விஜய் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார். தனி விமானம் மூலமாக புறப்பட்டிருக்கிறார். அது சார்ந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது விமான நிலையத்தை நோக்கி நீலாங்கரையிலிருந்து அவர் புறப்பட்டு செல்லும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விமான நிலையம் அருகில் இருக்கும் பகுதிக்கு விஜய் சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு புறப்பட இருக்கிறார் தவேக தலைவர் விஜய். சிபிஐ தரப்பில் ஏற்கனவே முதற்கட்ட விசாரணையை கடந்த 12ஆம் தேதி நடத்திய நிலையில் இரண்டாம் கட்ட விசாரணைக்காக நாளை ஆஜராக இருக்கிறார் தவேக தலைவர் விஜய். அந்த விசாரணைக்காக இன்று மாலையே அவர் டெல்லிக்கு புறப்படுகிறார். தனி விமானம் மூலமாக அவர் புறப்பட இருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்காக அவர் தன்னுடைய வாகனம் மூலமாக விமான நிலையத்திற்கு வந்தடையும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, சிபிஐ விசாரணைக்காக விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அந்த இரண்டாம் கட்ட அந்த சிபிஐ விசாரணைக்காக இன்றே விஜய் டெல்லி புறப்படுகிறார். இதற்காகத்தான் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது சென்னை விமான நிலையம் வந்து கொண்டு இருக்கிறார். நாளை காலை இந்த விசாரணை, இரண்டாம் நாள் விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி முதல் கட்ட விசாரணை நடைபெற்றது. அடுத்த நாள் நடைபெற இருந்த விசாரணையை பொங்கல் பண்டிகை காரணமாக வைத்து வேறொரு நாள் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் 19ஆம் தேதி ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நாளை டெல்லியில் நடைபெறக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த விசாரணைக்காக விஜய் இன்று டெல்லி செல்கிறார். டெல்லி சென்று அங்கு தங்கக்கூடிய அவர் நாளை காலை சிபிஐக்கு அலுவலகத்திற்கு நேராக சென்று அவர் மீதம் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் விமான நிலையம் வர இருக்கிறார். இங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்படுகிறார். அபிநயா, செந்தில் ராஜா, டெல்லியில் அவர் தங்க இருக்கும் அந்த இடத்தில் அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கின்றன? அப்படியா, விஜய் டெல்லியில் சென்று இன்று இரவு தங்குகிறார். அதற்கு அங்கு டெல்லி விமான நிலையத்திலிருந்து அவர் சென்று தங்கக்கூடிய விடுதி வரை அனைத்து ஏற்பாடுகளும் முன்கூட்டியே செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே காவல்துறையிலும் அனுமதி கேட்டிருந்தார்கள், பாதுகாப்பு கேட்டிருந்தார்கள். அதன்படிதான் கடந்த 12ஆம் தேதியும் அவர் டெல்லி விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகம் செல்வது வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதே போல்தான் இந்த முறையும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு பொதுமக்களுக்கும் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது, அதே போல் வேறு எந்த சிக்கலும் ஏற்படக்கூடாது என்பதன் கருத்தில் கொண்டுதான் இது போன்ற ஏற்பாடுகள், அதாவது விமான நிலையத்திலிருந்து அங்கு தங்கும் விடுதி மற்றும் அங்கிருந்து நாளை காலை சிபிஐ அலுவலகம் செல்வதற்கென அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலுமே செய்யப்பட்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.